திருப்பதி லட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான விஷயம். இதை எப்படி தான் செய்கிறாங்கன்ற க்யூரியாசிட்டி நம்மள பல பேருக்கு இருக்கும். ஆனால் என்ன ரேஷியோவில் எவ்வளோ இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுங்கிற சீக்ரெட் தெரிஞ்சால் நம்ம வீட்டிலேயே இந்த லட்டு செய்ய முடியும். அப்படி என்ன சீக்ரெட்டுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா மோகன். வெல்கம் டு லலிதாஸ் குசின். நான் 1/2 கிலோ கடலை மாவில் செய்ய போகிறேன். அதுக்கு 650 ml தண்ணி சரியாக இருக்கும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மாவை கரைச்சி எடுத்துக்கணும். நிறைய பேர் பால் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க மாவில். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் திருப்பதி லட்டில் பால் கலக்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. 2 பிஞ்சு சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மாவு பதம் பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். மாவை எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது கண்டினியூஸாக வரணும். இதுதான் உங்களுக்கு பதம். திருப்பதி லட்டு செய்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% நெய்யில் தான் இந்த பூந்தியை நம்ம பொரிச்சு எடுக்கணும். நெய்யில் பண்ணுறதுனால நம்ம ஃப்ளேமை மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கணும். மாவை எடுத்து பூந்தி கரண்டியில் நீங்கள் ஊற்றும் போது இந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். அப்போ தான் பூந்தி நல்லா உருண்டையாக வரும். மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா தட்டையாக வரும். பூந்தி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வால் முளைச்ச மாதிரி வரும். பூந்தியை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. காரா பூந்தி மாதிரி ஆகிடும். ஒரு 50 to 60% ஃப்ரை ஆன உடனே கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். அதுக்கு ஒரு அரவுண்ட் 2.5 minutes ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ சர்க்கரைக்கு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். நான் 1/2 கிலோ மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் தண்ணி எடுக்கும்போது இந்த பாகு ரெடி ஆகிறதுக்கு டைமு நிறைய எடுக்கும். அவ்வளோ நேரம் குக் ஆனால் தான் அந்த அரை கம்பி பதத்துக்கு வரும். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த அரை கம்பி பதம் வர்றதுக்கு ஒரு 40 to 45 minutes ஆச்சு. பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா பூந்தியும் எடுத்து ஒரே ஸ்ட்ரெச்சிலேயே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுறணும். நிறைய பேர் பாகு ரெடி பண்ணி வச்சுட்டு பூந்தியை பேட்சாக ஃப்ரை பண்ணி அதில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு சேர்த்த அந்த பூந்திக்கும் லாஸ்ட்டாக சேர்த்த அந்த பூந்திக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா பூந்தியோட கன்சிஸ்டன்சி மாறும் உங்களுக்கு. இப்போ அதே நெய்யில் முந்திரி பருப்பை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பை நெய் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுடணும். நெய் கொதிக்க ஆரம்பிக்கும் போது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளையாக தான் இருக்கும். ஆறின பிறகு அது கரெக்டான அந்த கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடும். திருப்பதியில் பூந்தி அப்படியே எடுத்து லட்டு பிடிக்க மாட்டாங்க. அவங்க அதை நல்லா மசிச்சுட்டு அப்புறமா தான் லட்டு பிடிப்பாங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பூந்தியை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டத்தெல்லாம் 1 by 1 சேர்த்து லட்டு பிடிக்கணும். இதுக்கு 84 உடைச்ச முந்திரியை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். திராட்சை 72 எடுத்துக்கணும். திராட்சையை ஃப்ரை பண்ணக்கூடாது, அப்படியே தான் சேர்க்கணும். ஏலக்காய் 45 எடுத்துக்கணும். ஏலக்காயை பவுடர் பண்ணி போடக்கூடாது, ஜஸ்ட் நசுக்கி தான் போடணும். கல்கண்டு 25 கிராம். பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சில் 4ல் 1 பகுதி. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ இது எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் போட்டதெல்லாம் என்ன கணக்குன்னா ஒரு லட்டு 180 to 200 கிராம் இருக்கும். இப்போ நாம் 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 லட்டு வரும். ஒரு லட்டில் ஆவரேஜாக 8 முந்திரி, 7 திராட்சை, 4 to 5 கல்கண்டு, 3 to 4 ஏலக்காய் இருக்கணும். இதுதான் கணக்கு. நான் இப்போ இருக்கிற லட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கை நிறைய பெருசாக இப்படி எடுத்துட்டு ஒரு கையால் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் 2 கையும் சேர்த்து இப்படி ஷேப் பண்ணிக்கிறோம். திருப்பதியில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமான குவான்டிட்டி செய்வாங்க. ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஷேப்பாலாம் இருக்காது. சரி, நம்ம வீட்டில் செய்கிறோன்றதுனால நான் கொஞ்சம் ஷேப்பாக பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு லட்டு. இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 8 லட்டு வந்துச்சு. நான் 7 தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்.
இந்த ஸ்மெல்லும் இந்த லட்டுவும் பார்க்கும்போது அப்படியே திருப்பதி பிரசாதமே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குங்க. ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க. இது செஞ்ச உடனே சாஃப்டாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம ஒரிஜினல் லட்டுவோட அந்த டெக்ஸ்சர்லாம் வரும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இறுகி கரெக்டான அந்த பதத்துக்கு வரும். வாங்க இந்த லட்டு எடுத்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தீபாவளிக்கே நீங்களும் இதை உங்க வீட்டில் செய்யுங்க. அந்த திருப்பதி பாலாஜியே உங்க வீட்டுக்கு வந்துருவாரு. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.